வெல்கம் டு நியூ சினிமா 2014. நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2013 இந்திய சினிமாவுக்கு ஒரு முக்கியமான வருஷம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2013 தான் இந்திய சினிமாவுக்கு வயசு 100 ஆனது. என்னதான் 100 வயசு ஆனாலும் தலைவர் மாதிரி அதோட ஸ்டைலும் அழகும் இன்னும் மெருகேறிட்டே தான் இருக்கு. ஆமாம், புது புது முயற்சிகளும் மாடர்ன் டெக்னாலஜிஸையும் நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்டேட் செஞ்சுட்டே வந்தது இந்திய சினிமா. இந்த அப்டேஷனில் ஒரு முக்கியமான பங்கு நம்ம தமிழ் சினிமாவுக்கும் கண்டிப்பாகவே வரும். ஏன்னா தைரியமான புத்திசாலித்தனமான அழகான முயற்சிகளும் அசாத்திய திறமைகளும் நிறைஞ்சிருந்த வருஷம்னா அது 2013 தான். 2013 தமிழில் நேரடியாக வெளிவந்த படங்களோட எண்ணிக்கை 151. இது போக டப்பிங் படங்கள்னு பார்த்தா 64 படங்கள் வந்து வெளியாயிருக்கு. இதில் தெலுங்கு 20, மலையாளம் 8, கன்னடம் 3, இந்தி 7, ஆங்கிலம் 26, மொத்தம் 215 படங்கள் தமிழ் சினிமாவில் 2013ஆம் ஆண்டில் வெளியாயிருக்கு. இதில் எந்த படம் கல்லா கட்டுச்சு, எந்த படம் காணாமல் போச்சுன்றதை பற்றிலாம் நாம் இங்கே பார்க்க போகிறதில்ல. ஏன்னா அதை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறதே வேறு. அதாவது ஏற்கனவே வந்த படங்களை பற்றி பேசாமல் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் க்யூவில் நின்றுட்டு டிக்கெட் வாங்கிட்டு பார்க்க போகிற படத்தை பற்றி பேசுகிறதோட சுகமே வந்து தனிதான்ல. அதனால் 2014 என்னென்ன மாதிரியான மூவிஸ்லாம் வந்து வரப்போகுது, என்ன கதைக்களத்தோடு வரப்போகுது அப்படின்றது அதோட ஆர்டிஸ்ட் கிட்ட, டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், இது மட்டும் இல்லாமல் உன்னை போல் ஒருவன், அதாங்க சாமானியர்கள், காமன் மேன் கிட்ட ஒரு ரவுண்ட் அப் பண்ணுறது தான் இந்த நியூ சினிமா 2014. 2014 வரக்கூடிய படங்களில் மக்கள் எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்க்குற படம் எது அப்படின்னு கேட்டால் சின்ன குழந்தை கூட சொல்லும். 2012 இருந்து இப்போ வரும் அப்போ வரும்னு கண்ணாமூச்சி ஆடி இப்போ 2014 கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு நம்பப்படுற ஒரே படம் கோச்சடையான் தான். தலைவர் படம்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு மாஸ் ஓப்பனிங் இருக்கும். ஆனால் எந்திரன் படத்தில் இந்த ஓப்பனிங் இன்டர்நேஷ்னல் லெவலில் எகிரிடுச்சு. எந்திரனுக்கு அப்புறம் வரக்கூடிய மூவினா அதோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? ரஜினி ரசிகர் அனைவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியோட கேட்டுக்கொள்ளும். அந்த கோச்சனை படத்தை உடனே ரிலீஸ் பண்ணணும். சூப்பர் ஸ்டார்னா எல்லாருக்குமே பிடிக்கும். சூப்பர் ஸ்டார் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. தலைவர் படம் கோச்சடையான் வருது, ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அது எல்லா ஜானர்லேயும் வந்துட்டாது, இப்போ அனிமேஷன்லேயும் வந்து கலக்கப்படாது. சூப்பர் ஸ்டாரோட படம், ரெண்டாவது இந்த மைக்ரோ மினி ஸ்டாரும் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ ஐ திங்க் கோச்சடையான் இஸ் த மோஸ்ட் அவைட்டட் ஃபிலிம் ஃபார் மீ. கோச்சடையான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. எப்படி இந்த படம் வரப்போகுது, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருக்கும், அது ஒரு கார்ட்டூன் படமாக இருக்குமா, இல்லாட்டி ஒரு பிகாஸ் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த ஆடியன்ஸ் ஆல்சோ. மோஷன் கேப்சர்ன்றது இப்போ வரைக்கும் நம்ம இந்தியன் சினிமாவில் வந்ததில்லை, வேர்ல்டில் வந்திருக்கு. பட் இந்தியன் சினிமாவில் நம்ம இந்தியன் கேரக்டர்ஸ் வச்சு யாரும் பண்ணதே இல்லை. அதுவும் சூப்பர் ஸ்டார் வச்சு பண்ணும்போது ஆடியன்ஸ்க்கு நிறைய க்யூரியாசிட்டி, இது எப்படி வரப்போகுது என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை கேட்டுகிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக என்னை பொறுத்தவரையிலையும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நம்ம ரெகுலராக வந்து எவ்ரி இயர் நிறைய படங்கள் பார்த்துட்ருப்போம். பட் மோஷன் கேப்சர்ன்றது இப்போ வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு கான்செப்ட். 100% தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும், ஐ திங்க் இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களும் இந்த படத்தை ஒரு வழியாவது பார்த்தே ஆவாங்க. பிகாஸ் ஆஃப் த நியூ டெக்னாலஜி. அட் த சேம் டைம் திருப்பின்னு சொல்கிறேன், பிகாஸ் இட்ஸ் சூப்பர் ஸ்டார்ஸ் ஃபிலிம். இது எப்படி இருக்க போகுதுன்னு அப்படி என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, ஐ திங்க் ஒரு 10 அவதார் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்குங்க. பிகாஸ் அந்த படத்தில் வேலை பண்ண அதே டீம், அதே டோட்டல் டீம், டெக்னிக்கல் டீம் வந்து இந்த படத்தில் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் த சேம் குவாலிட்டி வி கேன் கெட் வித் நம்மளோட ஆக்டர்ஸ். இப்போ ரஜினி சார், சரத்குமார் சார், அப்புறம் நாசர் சார், ஜாக்கி ஷெராஃப், மீ. ஸோ நம்மளோட நேட்டிவ் ஆக்டர்ஸோட ஒரு ஹாலிவுட் குவாலிட்டியில் வரப்போகிற ஒரு மோஷன் கேப்சர் ஃபிலிம். ஸோ தட் இஸ் கோச்சடையான் ஃபார் மீ. நீங்கள்லாம் எவ்வளோ ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி நானும் அந்த படத்தை ரொம்ப 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 ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ ஐ கீப் மை ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அண்ட் வெயிட் ஃபார் த ஃபிலிம். இந்த படத்தோட காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்டரோட காஸ்டியூம் இருக்காதுங்க. கேரக்டரோட காஸ்டியூம் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் தான் டிசைன் பண்ணுவாங்க. இட்ஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன். பட் ஆன் த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூபா டைவிங் சூட் மாதிரி இருக்கும். நம்ம கடலில் குதிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு சூட் மாதிரி இருக்கும். அதில் வந்து நிறைய ட்ராக்கிங் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கும். அந்த ட்ராக்கிங் பாயிண்ட்ஸ் தான் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் யூனோ ப்ராப்பர்ட்டி ஆஃப் திஸ் ஹோல் மோஷன் கேப்சர்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அந்த ட்ராக்கிங் பாயிண்ட். இதை வந்து நான் அந்த செட்லேருந்து தேடிட்டு வந்துட்டேன், யாருக்கும் தெரியாது. பட் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சின்ன ஒரு ரிமெம்பரன்ஸ்க்காக தான் நான் கொண்டு வந்தேன். மற்றபடி இது இட்ஸ் நாட் ஃபார் எனி திங் எல்ஸ். அண்ட் இந்த ட்ராக்கிங் பாயிண்ட்ஸ்லாம் ஃபுல்லாக வச்சுட்டாங்க. போயிட்டு ஐ வெண்ட் ஆன் டு த ஸ்டுடியோ. செட்டுக்குள்ளே போனேன்.
போயிட்டு அந்த 150 க்ரூ மெம்பர்ஸ் கூட நான் நின்றுட்டு சும்மா என்ன தான் நடக்குது, ஸோ வாட் இஸ் மோஷன் கேப்சர், ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோம், ஸோ தெரிஞ்சுக்கலாம் நம்ம போய் நடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பரபரப்போட ஜஸ்ட் கோயிங் அண்ட் வாட்சிங் எவ்ரிதிங். It was a very interesting and new experiencing. I was just observing ஒரு பக்கத்தில் இருக்கிற இந்த டெக்னீஷியன்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், எப்படிங்க அது எப்படி பண்ண போகிறோம், ஸோ த டைரக்டர் வந்து சொல்லும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே கேட்டுட்டு இருந்தேன். ஸோ ஒருத்தர் பின்னாடிலேருந்து சார் கூப்பிட்றாரு அப்படின்னாங்க. இருங்க ஒரு நிமிஷம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சார் கூப்பிட்றாரு, ஒரே நிமிஷங்க ஐம் ஜஸ்ட் டாக்கிங். ஸோ அந்த டெக்னீஷியன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், நடுவில் போனால் நல்லா இருக்காதுல்ல, பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், சார் சூப்பர் ஸ்டார் கூப்பிட்றாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ எங்கே சார் இருக்காருன்னா பார்த்தா நான் நிற்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் அந்த ஒரு தூரத்தில் ஹி வாஸ் லைக் காலிங் மீ, ஹே ஆதி ஹவ் ஆர் யூ அப்படின்ட்டு. ஆஹா நினச்ச அந்த நாள் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிட்ரலி ஐ வாஸ் ஷிவரிங். உண்மை இதான் உண்மை, எனக்கு போய் சொல்ல பழக்கம் இல்லை. ஐ வாஸ் லிட்ரலி ஷிவரிங் அண்ட் கிட்ட போயிட்டு, சார் வணக்கம் சார், நைஸ் மீட்டிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சில விஷயங்கள் பேசினேன். என்ன பேசினா கூட எனக்கு தெரியல. அப்படியே டமால் காலில் வந்துட்டு ஜஸ்ட் பிளஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டுக் ஹிஸ் பிளெஸிங்ஸ். அண்ட் அப்பா வந்து அவருக்கு நெருங்கிய நண்பருங்க. ஸோ அப்பா எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டார். ஐ செட் ஃபைன் சார், ஆல் குட். எப்பயோ அப்பாவை மீட் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் வந்து அப்பாஸ் ஹெல்த் வாஸ் நாட் தட் குட். ஸோ அந்த விஷயம் என்கொயர் பண்ணார். ஸோ பல ஆண்டுகள் முன்னாடி எங்கள் அப்பாவை மீட் பண்ணார். அந்த டைமில் அப்பாவுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம். அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சு கேட்டார்னா, தட்ஸ் வை ஹீஸ் அ சூப்பர் ஸ்டார் அண்ட் ஐ ரியலி அட்மையர். 2014 ரிலீஸுக்கு இப்போவே எதிர்பார்ப்பு விஸ்வரூபம் எடுத்திருக்கிற படம் விஸ்வரூபம் 2. 2013 ரிலீஸ் ஆன விஸ்வரூபம் பல கான்ட்ரவர்சிஸை சந்திச்சாலும் அதை எல்லாத்தையும் முறியடிச்சிட்டு வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த வெற்றி எந்த அளவுக்குன்னா, இது கொடுத்த தெம்பல உலகநாயகன் கமலஹாசன் இதோட அடுத்த பாகமான விஸ்வரூபம் 2 எடுக்கிறதுக்கு தயாராகிட்டார். லாஸ்ட் டைம் விஸ்வரூபம் வரும்போது பெங்களூரில் போய் பார்த்தோம் படம். இப்போ செகண்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். விஸ்வரூபம் செகண்டுக்காக வந்தால் ரொம்ப ஆரவாரமாக இருக்கும். எல்லாமே ரசிகராக இருக்கிறேன், ரொம்ப வெறியனாக இருக்கேன். அவர் எந்த படம் வந்தாலும் அவர் ஸ்டிக்கர் எங்கள் வீட்டில் ஒட்டியிருக்கோம், ஆட்டோலேயே இருக்கும். 2013 வந்து வந்த விஸ்வரூபம் 1 வந்து ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு, ரொம்ப பெரிய பிரச்சனையை தாண்டி வந்துச்சு. கண்டிப்பாக 2014 வேறு விஸ்வரூபம் 2 அதை விட பெரிய ஹிட் ஆகும். டைரக்ட் பண்ணுற படம் எல்லாமே தமிழ்நாட்டையும் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஹாலிவுட் லெவலில் போயிட்டுருக்கு. அதனால் விஸ்வரூபம் 2 நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். கமல் சார் வந்து ஒரு உலக தரம் வாய்ந்த ஒரு படைப்பை படைச்சிருக்காரு. அதோட செகண்ட் பார்ட்டு தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கமல் வேற இது யூ வில் எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி படம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். தலை படம் தான் எதிர்பார்க்குறோம். தலைனா சும்மாவா மாசு. டீசர் பார்த்தோம், பட்டையை கிளப்பிச்சு. நாங்கள்லாம் வெறித்தனமான தலை ஃபேன்ஸு. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தலை டக்கர் டோ. வீரம் எதுக்காக பார்க்கணுன்னா, அஜித் வந்து ஸ்டைலான லுக், அதுக்காகவே பார்க்கலாம். தலை வந்து ரொம்ப வில்லேஜ் சப்ஜெக்டில் பயங்கரமாக இருக்கார், வேஷ்டி சட்டையில். ஸோ அந்த படத்துக்கு தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். தலை வழக்கம் போல் சால்ட் அண்ட் பேப்பர்லேயே கலக்கிறாரு. இதுலேயும் ரொம்ப நாள் கழிச்சு வேறு வேட்டி சட்டை போட்டிருக்கனால அட்டகாசம் மாதிரி இந்த படமும் செம்ம ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். தலைவாக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு மாஸ் ஹிட் ஆகணும்னு எதிர்பார்க்குற படம் ஜில்லா படம் கண்டிப்பாக சூப்பராக வரணும். எக்ஸ்பெக்டிங் ஃபார் ஜில்லா வித் அ பிக் பேங். 2014 வந்து நாங்கள் விஜயோட ஜில்லா படத்தை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 2014 விஜய் ஜில்லா வருது, அதுதான் இந்த வருஷத்தில் மாஸ் காட்ட போகிறது ஜில்லா. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் டைம் மோகன்லால் கூட வந்து அவர் கம்பைன் பண்ணி நடிக்கிறாரு. 2 தளபதியை சேர்றதுனால நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். 2014 இமான் மியூசிக்கில் நாங்கள் எந்த படம் இருந்தாலும் சரி, எங்கள் தளபதி படம் ஜில்லா தான் வெற்றி பெற போது. ஜில்லாக்கு ஒரு ஓப்போடு. வேலாயுதம் படம் பண்ணும்போது விஜய் சார் கூட அப்போ ஒர்க் பண்ணுற ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. ஸோ அப்போது ஒரு கதை சொன்னேன் அவர்கிட்ட. கதை பிடிச்சிருக்கு, பண்ணலான்னு சொன்னார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கால் பண்ணார், பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பண்ணுறேன்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் கழித்து கூப்பிட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 இந்த லெவலுக்கு விஜய் சார் இருக்காருன்னா அந்த குவாலிட்டி தான் நினைக்கிறேன். அவர் சொன்னால் கண்டிப்பாக அவர் பண்ணிட்டார். ஸோ அந்த ஒரு பெரிய லைனப்பில் இந்த படம் எனக்கு கொடுத்தாரு. ஸோ அவருக்கு முதல் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஆர்பி சௌத்ரி சார் வந்து அவருடைய 25th இயர் 85th ஃபிலிம் பண்ணுறோம். ஸோ ஒரு மிக பிரம்மாண்டமான படம் பண்ணணும் அப்படின்னு தான் சௌத்ரி சார் சொன்னார். அதுக்கப்புறம்
ப்ராஜெக்டுக்குள்ளே பார்த்தா மோகன்லால் சார் உள்ளே வந்தார். ஸோ ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் ஜில்லாவில் அது வந்து லால் சார் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், சார் நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி போய் லால் சார்கிட்ட கேட்டோம். ஸோ அவர் கதை கேட்டு நடிக்கிறேன்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் 2 பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து உள்ளே நடிக்கும்போது இந்த படத்தை அப்படி ஒரு லார்ஜ் ஸ்கேலில் பெருசாக வளர்ந்து எல்லோரும் சொல்கிறது என்னென்னா வீரமும் ஜில்லாவும் ஒரே நேரத்தில் வருது. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு எல்லோரும் என்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி அதுதான். வீரம் டைரக்ட் பண்ணுற சிவா வந்து அவன் எனக்கு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் 2 வருஷம் ஜூனியராக இருந்தாப்புல சிவா. ஸோ நானும் சிவாவும் ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் இத்தனை வருஷம் சினிமாவில். ஸோ வீரம் கூட வருதுன்னு என்னோட ஒரே ஃபீல் என்னென்னா, நாங்கள் 2 பேரும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வெளியே வந்திருக்கோம். எங்கள் 2 பேரோட படமும் நல்லபடியாக ஓடணும், நல்லபடியாக மக்கள் ரசிக்கணுன்றது தான் இருக்குது. ஸோ அதையும் மீறி எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் 94 ஒரு 2014 என்னுடைய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு இந்த லெவலுக்கு வந்திருக்குன்னா என்னோடய ஃபஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இந்த படம் வந்து எல்லாருக்கும் ரசிக்கணும், ஒரு நல்லபடியாக இந்த படம் வந்து ஒரு சக்ஸஸ் கொடுக்கணுன்றதான் என்னோடய முதல் ஃபீலே தவிர்த்து போய் வீரம் கூட மோதி ஜெயிக்கணும் அப்படிலாம் எனக்கு ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 2 படமும் நல்லா ஓடணும், 2 படமும் மக்களுக்கு பிடிக்கணும், நல்லபடியாக வசூல் ஆகணுன்றது தான் என்னுடைய ஒரே ஃபீல். ஜில்லா எடுத்துக்கிட்டால் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மாஸ் என்டர்டெய்னராக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு நீட்டான ஃபிலிம் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கும். கமர்ஷியலாக எல்லா சென்டர்லேயும் கல்லா கட்டுற நம்ம மாஸ் ஹீரோஸ்க்கு மத்தியில் ரொம்பவே சைலண்ட்டாக நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருந்துக்கிட்டு சைலண்ட்டான ஹிட் மூவிஸ் கொடுத்துட்ருக்குறாங்க சில இளம் ஹீரோஸ். இதுக்கு 2013 வந்த பல மூவிஸை உதாரணமாக சொல்லலாம். இவங்களோட நிலை 2014 எப்படி இருக்க போகுது? இப்போ வர ஹீரோக்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இஸ் ரியலி குட், ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க. அதனால் அவங்களோட அடுத்த படம் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். அவர் இது வரைக்கும் நடித்த படங்கள் எல்லாமே ஹிட்டு, ஒவ்வொன்றிலையும் ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்டிங் அவர் வந்து காமிச்சிருக்காரு. ஸோ இப்போ வர படம் வந்து பண்ணையாரும் பத்மினியும் அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. 2012 வந்து விஜய் சேதுபதினா யாருன்னு ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சது. என்னுடைய படம் பீட்சா நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும். முதல் படம் வந்து தென்மேற்கு ஒரு காட்டு 2010 வந்துச்சு. என்னோடய அடுத்த படம் வந்து 2012 வந்துச்சு, பீட்சாவும் நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும். ஸோ அப்போது விஜய் சேதுபதினா யாருன்னு தெரிஞ்சது. 2013 தொடக்கத்தில் வந்து எப்படி இருந்ததுன்னா என் மேலே ஓரளவு எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ அந்த எதிர்பார்ப்பு வந்து இந்த 2013 ஓரளவு காப்பாற்றணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கு மேலே எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது என்னுடைய படங்களான சூதுகவும் இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, 2மே நான் எதிர்பார்க்குற அளவுக்கு வெற்றி பெற்றது. ஸோ ரொம்ப சந்தோஷமான வருஷமாக இருந்த 2000. ஏன்னா இந்த வருஷம் நான் எனக்கு பிடிச்ச படமான பண்ணையார் பார்த்தீங்கன்னா நான் அந்த வருஷம் தான் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ரம்மி, இப்போ நான் மெல்லிசி படத்தோட ஷூட் ஆரம்பிச்சதாக இருக்கட்டும். ஸோ இந்த 2013 வந்து எனக்கு நிறையா சந்தோஷங்களை கொடுத்துருக்கு, நிறையா சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக இதோட ஒரு அடுத்த கட்டத்துக்கு எனக்கு 2014 கொண்டு போகிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா என்னோடய படங்களான ரம்மி, பண்ணையார் பத்மினியாக இருக்கட்டும், அடுத்து இப்போ நான் மெல்லிசை, இப்போ நான் அடுத்து என்னோடய டைரக்டர் சீனிவாசன் சாரோட இயக்கத்தில் நடிக்க போகிறேன் இடம் பொருள் ஏவல், புறம்போக்கு, வசந்தகுமாரன்னு ஒரு 5-6 படங்கள் வந்து அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும் நம்புகிறேன் நான். ஸோ இந்த வருஷம் 2 படம் தான் கொடுத்தேன், அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஒரு 5 படமாவது கொடுப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ கண்டிப்பாக 2014 ஒரு சிறந்த வருடமாக இருக்கும். வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறோம் இந்த மான் காரத்தை படத்தில். 2012 February 3 மெரினா ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து கடகடன் படங்கள் ஒரு 6 படம் நடித்து முடித்தாச்சு. 7வது படம் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாம் ஓடிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியே இருக்குது. 2013 வந்து முதல் ரிலீஸ் கேடி பில்லா கில்லாடுறங்க. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது பாண்டராஜ் சார். அவர் கூட மெரினாக்கு அப்புறம் திரும்ப ஒரு படம், நான் விமலண்ணா, சூரியண்ணா, யுவன் சங்கர் ராஜா அவரோட மியூசிக் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டீமாக என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்த படம். கேடி பில்லா சக்ஸஸ் ஆச்சு. அப்போ வந்து ஓகே நம்ம வந்து ஆக்டிங் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்தது எதிர்நீச்சல். தனுஷ் சார் ப்ரொடியூஸ் பண்ணார். என்னை வந்து ஒரு சோலோ ஹீரோவாக வச்சு ஒரு 2.5 மணி நேரம் வந்து என்னால் சஸ்டெயின் பண்ண முடியும் ஸ்க்ரீனில் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸை கொடுத்த படம் எதிர்நீச்சல். RS துரை செந்தில்குமார் டைரக்ட் பண்ணார். அனிருத்தோட மியூசிக்.
பிரியானந்த ஹீரோயினாக பண்ணாங்க. ஒரு அது வந்து எனக்கு ஹியூமரை தாண்டி கொஞ்சம் எமோஷ்னலான விஷயங்களை பண்ண முடியும்னு ஹோப் கொடுத்த படம் எதிர்நீச்சல் சக்ஸஸ். ஸோ கேடிபிளா எதிர்நீச்சல் இது வந்து அடுத்தடுத்து வந்து டக்கு டக்குன்னு ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்த படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம். நிச்சயமாக நான் யோசிக்கிற விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு படத்துலேயும் ஏதாவது ஒரு க்ரோத் இருக்கணும். ஏதோ ஒரு வகையில் என்ன நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு தயார்படுத்தணும், அதுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். ஏன்னா சினிமா வாய்ப்புகள் கிடைக்கணும் நிறைய பேர் ஆசைப்பட்டுட்ருக்காங்க, ஏதாவது இருக்காங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம கிடைச்சிருக்க வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிறது தான் முறை. அதில் ஏதாவது கற்றுக்கணுங்கிறதும் நியாயம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அந்த வகையில் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம சென்டர்ஸ்ன்னு சொல்கிறோம், ஏபிசின்னு சொல்லி எல்லா சென்டர்ஸ்லேயும் ப்ராப்பராக கொண்டு போய் சாலிடாக ரீச் பண்ண படம் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம். ஆக்சுவலி நாங்கள் எதிர்பார்க்குற ஃபிலிம் வந்து சிவகார்த்திகேயனோடது மான் கராத்தே. ஐ ஹோப் நல்லா ஹிட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பிகாஸ் லாஸ்ட் இயர் வந்து அவர் நடித்த எல்லா படமுமே எதிர்நீச்சல் எல்லாமே நல்ல ஹிட்டு. அண்ட் தென் இது வந்து ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறதுனால வி ஹோப் இட் வில் கம் இன் அ வெரி கிராண்ட் சக்ஸஸ். 2013 3-4 படங்கள் மெகா ஹிட் கொடுத்த சிவகார்த்திகேயன் அடுத்த படம் மான் கராத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். மான் கராத்தே வந்து படம் ஆரம்பிக்கும் போதே அதுவாக ஒரு பேசப்படுற ஒரு படம் ஆயிடுச்சு. ஏன்னா ஹன்சிகா அதில் வந்து கமிட் ஆனவொடனே இங்கே பாரியா இவனுக்கு ஹன்சிகாவாயா அப்படிலாம் சொல்லி எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. ஏன் எங்கள் கூடலாம் நடிக்கக்கூடாதா அப்படிலாம் சொல்லி ஆரம்பிச்சோம். பட் நல்லவேளை விவிஎஸ் ஒரு பெரிய ஹிட் வந்த பிறகு அந்த கேள்வி வந்து கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. ஓகே, இந்த படம் எப்படி இருக்க போகுது, இந்த பேரா எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு எல்லார்ட்டையுமே அந்த ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்தது. அண்ட் படமாக விவிஎஸ்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம். பட் ஒரு பாயிண்ட் மட்டும் கிளியராக இருக்கும், என்டர்டெய்னிங்கான மூவிஸ் பண்ணுங்கிறதுல கிளியராக இருக்கேன். பட் அதில் அடுத்தடுத்த கட்டம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா அதில் வந்து நம்மளுடைய காமெடி, ஹியூமர், ஆக்ஷன், எமோஷன்ஸ் எல்லாமே கலந்த ஒரு பேக்கேஜாக இருக்கணும். அப்படி மான் கராத்தே இருக்கும் நம்புகிறோம். அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் தான் முருகதாஸ் சார் டீம்லேருந்து வந்திருக்கேன். அண்ட் திருக்குமரன் சார் என்னை வந்து ஸ்டைலாக காட்டியிருக்காரு. நான் முதல்ல பயந்தேன். எப்படி வந்து அவர் என்கிட்ட சொன்னார், நீங்கள் வந்து ஸ்பைக் எல்லாம் வச்சுக்கிட்டு ஸ்டட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பைக்கில் அப்படியே வர்றீங்க அப்படின்னாரு. சார் அப்படின்னு நான், நீங்கள் பேசாமல் இருங்க, நான் அவனை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய காஸ்டியூம்லேருந்து லுக்லேருந்து எல்லாமே மாற்றினேன். என்னை மாற்றி ஃபோட்டோ எடுத்து காமிச்சாங்க. ஓகே, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அந்த புதுசான ஒரு விஷயத்தை வச்சுக்கணும். ஆனால் என்டர்டெயின்மெண்ட் அதுக்காக தான் தேட்டருக்குள்ளே வராங்க, அதை விட்டுறக்கூடாது அப்படின்றதும். அண்டு குட்டியாக லைட்டாக ஆக்ஷன் சைடும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணுன்றதான். அதுக்காக 20 பேரை தூக்கி போட்டு அடிக்கிறது அதெல்லாம் நமக்கு வர இந்த பாடிக்கு அது செட் ஆகாது. மான் கராத்தேல ஒரு நல்ல ப்ராப்பர் லவ் இருக்குது, ஒரு குட்டி ஆக்ஷன், ஒரு ஃபன்னான லவ் எபிசோட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கலந்து கட்டி தான் ட்ரை பண்ணியிருக்கிறோம். அனிருத்தோட மியூசிக்கோட ஒன்ஸ் அகெயின் கலர்ஃபுல் என்டர்டெய்னர். அண்ட் நான் என்னுடைய அடுத்த லெவலாக நினைக்கிற படமாக இருக்குது 2014. அடுத்து நான் வந்து ஒரு ஆக்டராகவும் ஒரு சினிமா ரசிகனாகவும் நிறையவே எதிர்பார்த்துட்ருக்க வருஷம். ஏன்னா எனக்கு வந்து அடுத்தடுத்த படங்கள் 2014 வரப்போகுது. அண்ட் இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் ஆசையும் இருக்குது. அந்த வகையில் ஒரு சினிமா ரசிகனாக பார்க்கும்பொழுது 2014 இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா எல்லா உச்ச நட்சத்திரங்களுக்குமே இந்த வருஷம் வந்து ரிலீஸ் இருக்குது. சூப்பர் ஸ்டாருடைய கோச்சடையான், உலகநாயகனோட விஸ்வரூபம் 2 அப்படின்னு ஆரம்பித்து அஜித் சாருக்கு வந்து கௌதம் சாரோட பண்ணுற படம், அண்ட் வீரம், விஜய் சாருக்கு ஜில்லா, அண்ட் முருகதாஸ் சாரோட பண்ணுற படம், அது மாதிரி தனுஷ் சாருக்கு வேலையில்லா பட்டதாரி, அநேகன் அப்படின்னு சொல்லி, சூர்யா சாருக்கு லிங்குசாமி சாரோட பண்ணுற ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒரு எல்லா நம்ம யாரெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ அந்த மாதிரி எல்லா பெரிய ஸ்டார்ஸ்க்கான படங்களும் ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு நடுவில் என் படமும் ரிலீஸ் ஆக போகுது. நானும் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கேன்றதும் ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸைட்மெண்ட் எனக்கு. அந்த வகையில் 2014 நான் வந்து ரொம்ப பெருசாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன். இந்த படங்கள் எல்லாமே எப்போவுமே மொதல் ஷோ பார்க்கணும் எல்லா பெரிய படங்களையும்ன்றது. அண்ட் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஃபஸ்ட் டே என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஹோப் உங்களை மாதிரி நானும் எல்லா படத்தையும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன்னு நம்புகிறேன். அண்ட் இன்னும் நிறைய படங்கள் இருக்குது, இன்னும் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரப்போகுதுன்றதும் எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. ஸோ எல்லா பெரிய ஆக்டர்ஸ்க்கும் பெரிய ரிலீஸ் காத்துருக்கு 2014. நான் அதை எதிர்பார்க்குறேன். மாஸ் ஓப்பனிங்கிறது ஹீரோஸ்க்கு மட்டும் இல்லை, பெரிய பெரிய டைரக்டர்ஸ்க்கு கூட இருக்குது. ஆனால் 2013 பெரிய பெரிய டைரக்டர்ஸோட படங்கள் கூட மக்கள் மத்தியில் சரியான வரவேற்பு கிடைக்கல. ஏன்னா 2013 முழுக்க இளம் படைப்பாளர்களின் ஒரு ஆண்டாக அமைஞ்சிருந்தது. அந்த அளவுக்கு ஒரு ஃபேவரட் டைரக்டர்ஸோட அடுத்த படங்கள் 2014 என்ன மாதிரி மூவிஸ் எல்லாம் வந்து வெளிவரப்போகுது, மக்களை கவர்றதுக்கு அவங்க என்னென்ன முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு இப்போ பார்க்கலாம். இந்த வருஷம் ஸ்பெஷல் வருஷன் சொல்லலாம். என்னை வந்து இயக்குனராக வந்து தனுஷ் சார் வந்து என்னைய 2013 தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு. 2014 இந்த படம் வேலையில்லா பட்டதாரி என்னோட
டைரெக்ஷனில் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் வந்து அமலா பால் ஹீரோயினாக பண்ணுறாங்க, சரண்யா மேடம் அம்மாவை பண்ணுறாங்க, சமுத்திரனி சார் வந்து தனுஷ் சாரோட இளம் தந்தையாக பண்ணுறாரு. இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம் சமுத்திரனி சார், அதே மாதிரி சரண்யா மேடம். தனுஷ் சாரை பற்றி சொல்ல தேவையில்லை. இந்த படம் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம். காமெடி இருக்குது, ஃபேமிலி, ஆக்ஷன் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட் லுக் வந்திருக்கு. பயங்கர எங்களுக்கு ஒரு ரசிகர்கள் வந்து பயங்கர எனர்ஜியாக எல்லாருமே அடுத்து எப்போ டீசர் விடுறீங்கன்றாங்க. ராம் டைரக்டரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப நல்ல டைரக்டர். தங்க மீன்கள்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. கட்டுறது தமிழ் நல்ல ஃபீலிங்கான படம், சூப்பர் படம். அவர் படம் அடுத்த படம் என்ன படம்னு நல்லா எதிர்பார்த்துட்ருக்கேன். நம்ம ராம் சாரோட அடுத்த படைப்பு தரமணி. ராம் சார் வந்து எப்போவுமே யூனிக்காக வந்து அவரோட கதைக்களம் எல்லாமே வந்து யூனிக்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு சமுதாய கோபம் எல்லாத்தையும் கலந்து எடுப்பார். இப்போ தரமணி அப்படிங்கிற அடுத்த படம் பண்ணிகிட்ருக்கோம். கட்டுறது தமிழ் தங்க மீன்கள் மாதிரியான ஒரு படம் கிடையாது, முற்றிலும் வேறுபட்ட ஒரு படம். பார்வையாளர்கள் ஒவ்வொரு படம் பார்க்குறப்போ நம்மளை ஒரு ஜேர்னரில் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி அந்த ஜேர்னலில் ஃபிக்ஸ் பண்ணாமல் இன்னொரு ஜேர்னல் போகணுங்கிற அட்டம்ப்ட் தான் தரமணியும். ஒவ்வொரு படமும் வெவ்வேறு ஜேர்னலில் ட்ரை பண்ணுறோங்க அப்படிங்கிறது தான் என் ஆசையும். 2013 மறக்க முடியாத ஆண்டுன்னு சொல்லலாம் எனக்கு. ஏன்னா கேடி பில்லா கில்லாடி ரங்கா ரிலீஸு எல்லாரையுமே ஒரு சந்தோஷப்படுத்தின ஒரு படம். 2014 அடுத்த படம் வந்து சிம்புவை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். சிம்பு, நயன்தாரா, சூரி, சந்தானா எல்லாருமே இதில் நடிக்கிறாங்க. இது ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி. என் படங்கள்லேருந்து 4 படங்கள்லேருந்து டோட்டலாக அது வேறு மாதிரியான ஒரு களமாக இருக்கும். முழுக்க என்னுடைய படங்கள் எல்லாமே வந்து லவ் பர்சன் கொஞ்சமாக தான் வச்சுருப்பேன். ஆனால் எல்லாருமே அந்த லவ் பர்சன் ரொம்ப நல்லா இருந்தது, ஏன் அப்படியே சுருக்கிடுறீங்க, விரிவாகவே பண்ணாமல் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது இதில் வந்து அப்படியே தோணுதான் இந்த படம் லவ் ஸ்டோரி. இதில் வந்து என்னுடைய படங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு அறிமுகம் இருந்து யாராவது ஒரு நாள் அறிமுகப்படுத்தணும்னு ஆசைப்படி இந்த படத்தில் வந்து சிம்புடைய தம்பி குரலரசனை வந்து மியூசிக் டைரக்டர் அறிமுகப்படுத்துகிறோம். அது ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலாம். சிம்புவும் பாண்டிராஜ் காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, ஏன்னா நான் வந்து வேறு மாதிரியான ஒரு வில்லேஜ் இதில் பண்ணுறது, சிம்பு ஹை அந்த லெவலில் போகிற ஒரு ஆள். 2 பேரும் சேரும்போதே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அடுத்து முதல் முறையாக குரல் மியூசிக் பண்ணுறாப்புல அப்படிங்கும்போது வந்து ஏன்னா குரல் வந்து நடிகராக வருவார்னு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த குடும்பத்துலேருந்து ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வமாக இருந்தது. அடுத்து நயன்தாரா ஹீரோயின் அப்படின்ன உடனே எல்லோரும் வந்து நான் நேஷ்னல் அவார்டு வாங்கும்போது கூட இவ்வளோ ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்ல, இது எப்படி நேஷ்னல் அவார்டு வாங்குன்னு யாருமே கேட்கல. நயன்தாரா அப்படின்னோடனே எல்லாருமே ஆச்சரியமாக எப்படி முடிஞ்சது அப்படின்னு எனக்கு சிரிப்பு தான் வந்தது. உண்மையில் அது என்ன அப்படி வியக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சாதனை ஒன்றும் அது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் ஒரு நடிகர், அவங்க ஒரு நடிகை. கதையை சொன்னேன், 2 பேருக்கும் பிடிச்சிருந்தது. அவங்க ஃபஸ்ட்டு யோசிச்சாங்க, இது ஹிந்தியில் வந்து ரன்பீர் கபூரோ தீபிகா படுகோன் இவங்கள விட அதிகமாக பயங்கரமாக பேசப்பட்ட ஒருத்தங்க, 2 பேரும் பிரிஞ்சிருந்தாங்க, திருப்பி 2 பேர் சேர்ந்தாங்க. அந்த மாதிரி ஹாலிவுட்லேருந்து ஹாலிவுட் எல்லா இடத்துலையுமே பாலிவுட் வரைக்கும் எடுத்துக்காட்டி ஆரம்பம் இருந்தது. அது சொல்லும்போது ஓகே, கதையாக அவங்க 2 பேரும் ஒரு நடிகர், அவங்க ஒரு நடிகை, அவ்வளோதான் சேர்ந்து பண்ணுறாங்க. அவ்வளோ அது சேர்ந்தவொடனே இப்போ பயங்கரமாக எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு 2-3 படங்கள் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. காக்கா முட்டை, ஈட்டி, பொறியாளர், அப்புறம் இன்னும் ஒரு 3 படங்கள் லைனாக பண்ணியிருக்கோம். பட் இந்த வருஷத்துக்கு 3 படங்கள் ரிலீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரொடக்ஷன் இன் த சென்ஸ் இது வந்து வேறு ப்ரொடியூசர்ஸோட இன்வெஸ்டர்ஸோட ஜாயின் பண்ணி நாங்கள் கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி பண்ணுற ஃபிலிம்ஸ் அது. தே வில் பி த இன்வெஸ்டர்ஸ், I will be the creative producer where I get in the like script எடுத்து அதை ஸ்கிரிப்ட் ஐடென்டிஃபை பண்ணி அப்புறம் இது காஸ்டிங் பண்ணால் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அப்படி அந்த ஒர்க் நான் பண்ணுறேன். அண்ட் இன்வெஸ்டர் இஸ் சம்படி எல்ஸ். ஸோ காக்கா முட்டை வந்து தனுஷோட சேர்ந்து பண்ணுறேன். தென் ஈட்டி வந்து மைக்கேல் ராயப்பனோட சேர்ந்து பண்ணுறேன். என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, ரொம்ப நாள் ஆச்சு, ஏன் இன்னும் படம் ஆரம்பிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அந்த மாதிரி தோன்றதில்லை. ஏன் அப்படி தோன்றதில்லைன்னா, நம்ம படம் எடுக்கலை அப்படின்றதுக்காக வந்து யாரும் வந்து பெருசாக ஐயோ வெற்றிமாறன் படம் எடுக்கலையே, அவன் எப்படி இன்னும் படம் எடுக்காமல் இருக்கானேன்னு யாரும் ஃபீல் பண்ணல. நம்ம படம் எடுக்கும்போது ஒரு டீசெண்டான படமாக எடுத்தால் அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. படம் வந்து நம்ம சீக்கிரம் எடுக்கிறோம் லேட்டாக எடுக்கிறோன்றது விஷயம் கிடையாது.
எடுக்கிற படத்தை ஒரு 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 சுமாரான படமாக எடுத்துட்டால் கூட போதும். அந்த அளவு தான் நான் எதிர்பார்க்குறது. அந்த மாதிரி ஒரு ஏரியா ஒர்க் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் ஐடென்டிஃபை பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. இப்போது ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட் ஒருத்தரோட ஸ்கிரிப்ட், தங்கவேலவன் சொல்லிட்டு பாலுமேந்திரா சார்கிட்ட ஒர்க் பண்ணார். எனக்கு சீனியர் அவர். ஸோ அவரோட ஸ்கிரிப்ட் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தனுஷ் நடிக்கிறாரு. மீகா என்டர்டெயின்மெண்ட், தயாநிதி அழகிரி ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு. அது மோஸ்ட் லைக்லி ஃபெப்ரவரி ஸ்டார்ட் பண்ணுவோம்.